ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அது ஒரு கோடை காலன்றதுனால காட்டுல இருக்க மரங்கள் எல்லாம் காஞ்சு போயிருச்சு. அதனால அங்க இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் உணவு இல்லாம பக்கத்து காட்டுக்கு இடம்பெயர்ந்து போறாங்க. இப்படி எல்லாரும் அவங்க உணவை தேடி போய்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப தூரமா போறதுனால அவங்க எல்லாரும் ரொம்ப டயர்டாயிடுறாங்க. டயர்டானனால பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்போ சுந்தரி காக்கா சிண்டு குருவி கிட்ட, நம்ம நிலைமைய பாத்தியா சிண்டு, நம்ம சொந்த காட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு பறந்து போய்கிட்டு இருக்கோம் உணவுக்காண்டி அப்படின்னு அந்த சுந்தரி காக்கா சிண்டு குருவி கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, சுந்தரி அக்கா, நம்மளோட அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இந்த உணவுக்காண்டி பக்கத்து காட்டுக்கு இடம்பெயர்ந்து தானே போனாங்க. நம்ம பறவைகள் இனத்துல எல்லாம் இப்படிதான் நடக்கும். காலநிலைங்களுக்கு ஏத்தாற் போல நம்ம மாறிதான் ஆகணும்க்கா அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. இப்போ அந்த சுந்தரி காக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான் சிண்டு, நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு அந்த சுந்தரி காக்கா சொல்லுது. சுந்தரி காக்கா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்துல இருந்த சேகர் காக்கா சுந்தரி காக்கா காதுல, சுந்தரி, எப்பயும் போல விளையாட்டுத்தனமா வேடிக்கை பார்க்காம பக்கத்து காட்டுக்கு போறப்ப எந்த மரத்துல அதிக பழங்கள் இருக்கோ அங்க போய் நீ இடத்த புடிச்சிரு அப்படின்னு சேகர் காக்கா சுந்தரி காக்கா காதுல சொல்லுது. அதுக்கு சுந்தரி காக்கா, சரிங்க, நம்ம போற காட்டுல எந்த மரத்துல அதிக பழம் இருக்கோ அங்க போய் நம்ம இடத்த புடிச்சிடலாம். அங்க போன உடனே இந்த சிண்டு குருவியெல்லாம் நம்ம அந்த மரத்துல சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு ரெண்டும் பேசுதுங்க. இவங்க அப்படியே பேசிட்டு திரும்பவும் அவங்க பயணத்தை தொடர்றாங்க. 4 பேரும் பறந்து பக்கத்து காட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்த உடனே சுந்தரி காக்காவும் அவங்க கணவர் சேகர் காக்காவும் அந்த மரத்துல போய் உட்காந்துக்கிடுச்சுங்க. அந்த மரத்துல உட்காந்துக்கிட்டு அந்த சிண்டு குருவியை பார்த்து அந்த சுந்தரி காக்கா சொல்லுது, இங்க பாரு சிண்டு, இந்த மரத்துக்கு நான் தான் முதல்ல வந்தேன், அதனால நானும் சேகர் காக்காவும் இந்த மரத்துல தான் இருப்போம், நீ வேணா பக்கத்துல இருக்க மரத்துல கூடு கட்டிக்கோ அப்படின்னு அந்த சுந்தரி காக்கா சொல்லுது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, சுந்தரி அக்கா, என்ன இப்படி சொல்றீங்க? பக்கத்துல இருக்க மரத்துல இலைகள் கூட ஒழுங்கா இல்ல, அதுல எப்படி நாங்க உணவு சாப்பிடுறது? உங்க மரத்துல தானே நிறைய பழங்கள் இருக்கு. இந்த மரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நானும் என் குழந்தையும் எங்க போவோம் உணவுக்கு அப்படின்னு சிண்டு குருவி சுந்தரி காக்கா கிட்ட கேக்குது. அதுக்கு சுந்தரி காக்கா, எல்லாம் முடியாது சிண்டு, இந்த மரத்துக்கு நாங்க தான் முதல்ல வந்தோம், அதனால நாங்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சுந்தரி காக்கா ரொம்ப திமிரா சொல்லுது. அப்ப பக்கத்துல பழமே இல்லாத அந்த மரம் பேசுது. நீ கவலைப்படாத, காலத்துல என் மரத்துல நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு. என்னைய யாருமே ஒழுங்கா பராமரிக்காதனாலதான் என் மரத்துல இப்போ எல்லை கூட சரியா இல்ல. நீ மட்டும் எனக்கு தினமும் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் கொடுத்து வந்தேனா என் மரத்துல நிறைய இலைகள்லாம் வந்து பழங்கள்லாம் அதிகமா காய்க்கும். அதுக்கப்புறம் நீ நிறைய மாம்பழம் இதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. அந்த சிண்டு குருவி, மரமே, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை நான் நல்லா பராமரிப்பேன். மரங்களை எப்படி பராமரிக்கணும்னு எங்க பாட்டி எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சிண்டு குருவி அந்த மரத்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த சிண்டு குருவி அந்த காஞ்ச மரத்திலேயே கூடு கட்டி அதுவும் அது குழந்தையும் அதுல இருக்குங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பசிக்கும்ன்றனால சிண்டு குருவி பக்கத்துல இருக்க சுந்தரி அக்கா கிட்ட, சுந்தரி அக்கா, என் குழந்தைக்கு பசிக்கும், அதனால உங்க மரத்துல இருந்து ஒரே ஒரு பழம் தரீங்களா அப்படின்னு சிண்டு குருவி கேக்குது. அந்த சுந்தரி காக்கா, அதெல்லாம் முடியாது சிண்டு, இந்த மரத்துல இருந்துலாம் நான் எதுவும் தரமாட்டேன், வேணும்னா நீ இந்த காட்டுல வேற எங்கேயாச்சும் போய் பழத்தை எடுத்துட்டு வந்து உன் குழந்தைக்கு கூடு அப்படின்னு சுந்தரி காக்கா ரொம்ப தும்புரா பேசுது. அப்போ அந்த சிண்டு குருவி அது குழந்தை குருவி கிட்ட, நீ பத்திரமா இங்கேயே இரு, உனக்காண்டி நான் உணவு எடுக்கிறதுக்காண்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு குருவி பறந்து போகுது. சிண்டு குருவி பறந்து போய்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்துல இருக்க ஆத்துக்கிட்ட ஒரு திராட்சை பழம் கொத்து இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த பழத்தை எடுத்துட்டு அது கூட்டுக்கு பறந்து போகுது. அதை எடுத்துட்டு போய் அது குழந்தைக்கு கொடுத்துட்டு அதுவும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குனாங்க 2 பேரும். நாள் காலையில விடியுது. அப்போ சிண்டு குருவி அந்த காய்ந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துது. தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் பொழுது, காய்ந்த மரமே, நான் தினமும் தண்ணி ஊத்துறேன், நீனு தைரியமா மன நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிண்டு அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துது. அப்போ அந்த காய்ந்த மரம் சிண்டு குருவி கிட்ட,
சிட்டுக்குருவி, கண்டிப்பா நீ எனக்கு தண்ணி ஊத்துனதுக்காகவே நான் நிறைய பழங்களை காய்ச்சி உனக்கு கண்டிப்பா தருவேன் அப்படின்னு அந்த காய்ந்த மரம் சொல்லுது. சிட்டுக்குருவி சொன்ன மாதிரியே டெய்லியும் அந்த காய்ந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த சுந்தரி காக்காவும் அந்த சேகர் காக்காவும் எங்கேயுமே உணவு தேடி போகாம அதே ஆப்பிள் மரத்திலே இருந்து அங்க இருக்கிற பழங்களையே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிட்டாங்க. இப்போ அந்த சேகர் காக்கா சுந்தரி காக்கா கிட்ட, சுந்தரி காக்கா, நம்ம எங்கேயுமே போகாம இந்த மரத்திலேயே இருந்துகிட்டு இந்த ஆப்பிள் பழத்தையே சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா இங்கேயே எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறதும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு ரெண்டும் பேசுதுங்க. அப்போ சுந்தரி காக்கா, ஆமா சேகர், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த காட்டுல எந்த பறவைக்குமே கிடைக்காது. அப்போ அந்த ஆப்பிள் மரம் சொல்லுது, காகங்களே, என்னோட மரத்துல இருந்து நீங்க அதிக பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டீங்க. அதனால எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. என்ன நீங்க பராமரிக்காம வெறும் பழங்களை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என் மரத்துல ஒரு பழமும் இல்லாம நான் ரொம்ப காஞ்சு போயிருவேன் அப்படின்னு அந்த ஆப்பிள் மரம் காகங்க கிட்ட சொல்லுது. கொஞ்ச நாச்சும் தண்ணீர் நாச்சும் பாய்ச்சுங்க, இல்லனா உங்களுக்கு இனிமே பழமே கிடைக்காது அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. ஓ அந்த சுந்தரி காக்கா, சரி மரமே, நாங்க பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காகங்களும் பறந்து போகுது. தண்ணி எடுக்க போய்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த சுந்தரி காக்கா சேகர் காக்கா கிட்ட, ஏங்க, நம்ம எந்த வேலையும் பார்க்காம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா அந்த மரம் நம்மளையே வேலை சொல்லுதே. இப்போ சேகர் காக்கா, ஆமா சுந்தரி, இவ்வளவு நாளா நம்ம பழங்களை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நம்ம அங்கேயே இருந்தோம். ஆனா இப்போ அந்த மரத்துக்கு ரொம்ப திமிராயிருச்சு பத்தியா, நம்மளையே வேலை சொல்லுது. அதுக்கெல்லாம் நம்ம வேலை பார்க்க வேணாம், நம்ம இங்கேயே தூங்கிட்டு சாயந்தரமா போய் ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லிடுவோம். அந்த மரத்தால நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காக்காவும் அங்கனக்குள்ளேயே படுத்து தூங்குதுங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த காஞ்ச மரத்துல சில இலைகள் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த காய்ந்த மரம் ஆப்பிள் மரத்துக்கிட்ட சொல்லுது, ஆப்பிள் மரமே, என்னோட மரத்தை பாத்தியா, சில இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் நிறைய மாம்பழங்களை தர ஆரம்பிச்சிடுவேன், நீ வேணா பாரு அப்படின்னு ஆப்பிள் மரத்துக்கிட்ட அந்த காய்ஞ்ச மரம் சொல்லுது. அதுக்கு அந்த ஆப்பிள் மரம், அட முட்டாள் காய்ந்த மரமே, இப்பதான் கொஞ்சம் இலைகளை விட ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள நீ பேராசைப்பட்டுக்கிறாத, உன்னால என்னைக்குமே மாம்பழங்களே தர முடியாது அப்படின்னு அந்த ஆப்பிள் மரம் நக்கலா அந்த காய்ஞ்ச மரத்துக்கிட்ட சொல்லுது. மரங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க சிண்டு குருவியும் அது குழந்தையும் பறந்து வந்துகிட்டு இருக்குங்க. ஓ அந்த சிண்டு குருவி காய்ந்த மரத்துக்கிட்ட, காய்ந்த மரமே, உன் மரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மரங்கள் ஃபுல்லா பழமா வரப்போகுது, நீ நாட்களை எண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சிண்டு குருவி காய்ந்த மரத்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கு காய்ந்த மரம், இது எல்லாம் உன்னாலதான் சிண்டு குருவி அப்படின்னு காய்ந்த மரம் சிண்டு குருவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு குருவியும் அந்த மரத்துல போய் உக்காந்துச்சுங்க. சாயங்கால நேரம் ஆன உடனே அந்த ரெண்டு காகங்களும் மரத்தை நோக்கி வருதுங்க. அப்போ அந்த ஆப்பிள் மரம் அந்த காகத்துக்கிட்ட, காகங்களே, காலையில தண்ணி எடுக்கிறேன்னு போனீங்க, சாயந்தரம் ஆச்சு, இன்னும் நீங்க தண்ணி எடுத்துட்டு வரலையா, எனக்கான தண்ணி எங்க அப்படின்னு ஆப்பிள் மரம் கேக்குது. அப்போ அந்த சுந்தரி காக்கா, ஆப்பிள் மரமே, நாங்க தண்ணி எடுக்கிறதுக்காண்டி குளத்துக்கு போனோம். அங்க போனா தண்ணியே இல்ல, எல்லாம் வத்தி போச்சு. அதனால நாங்க நாளைக்கு வேற இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சுந்தரி காக்கா பொய் சொல்லுது. அப்படியே அந்த காக்காங்க பொய் சொல்லிட்டு ஆப்பிள் மரத்துல ஏறி போய் உட்காந்து அந்த ஆப்பிள் பழத்தையும் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிருச்சுங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. காய்ஞ்ச மரத்துலயும் நிறைய பழங்கள்லாம் வந்துருச்சு. ஆனா செழிப்பா இருந்த அந்த ஆப்பிள் மரத்துல ஒரு பழங்கள் கூட இல்லாம ரொம்ப வாடி போயிருக்கு. அப்போ அந்த ஆப்பிள் மரம் அந்த காகத்துக்கிட்ட, காகங்களே, உங்களை போய் என் மரத்துல தங்க வச்சு என் தலையிலே நான் மண்ணெல்லி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு ரொம்ப கோவமா அந்த ஆப்பிள் மரம் சொல்லுது. தவறான நட்பால நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆப்பிள் மரம் சொல்லுது. அப்போ அந்த சுந்தரி காக்கா ரொம்ப துணுறு அந்த மரத்துக்கிட்ட, மரமே, நீ ரொம்ப ஓவரா பேசாத, இனிமே உன்னோட தயவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுந்தரி காகமும் சேகர் காகமும் பறந்து போகுதுங்க. அப்போ அந்த மாம்பழம் மரம் சொல்லுது, பாத்தீங்களா குருவிகளே, ஒரு தவறான நட்பால அந்த ஆப்பிள் மரமே ஒரு பழம் கூட இல்லாம அதோட வாழ்க்கையே மாறி போயிருச்சு. நல்ல நண்பர்களும் நல்ல நட்பும் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை
வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும். இல்லனா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு அந்த மாம்பழ மரம் சொல்லுது. அப்போ அந்த சிண்டு குருவியோட குழந்தை சொல்லுது, அம்மா, இனிமே நான் அந்த ஆப்பிள் மரத்தை பராமரிச்சுக்கிறேன். நீங்க இந்த மாம்பழ மரத்தை பராமரிச்சுக்கோங்க, சரியா? அதுக்கு அந்த சிண்டு குருவி, குழந்தையே, உனக்கு இந்த வயசுலயே மரங்களை பராமரிக்கணும்ன்ற எண்ணம் வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ஆப்பிள் மரம் உன் குழந்தை உன்ன மாதிரியே நல்ல எண்ணம் படைச்சிருக்கு. அதனாலதான் அது என்ன பராமரிக்கிறேன்னு சொல்லுது. என்னோட முட்டாள்தனமான நட்புனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறேன். இனிமே நீங்க யாரும் என்ன மாதிரி தவற பண்ணாதீங்க அப்படின்னு ஆப்பிள் மரம் சொல்லுது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.